அனைவருக்கும் வணக்கம். இப்போது நேற்று நடந்த கதையை சொல்கிறேன். மதியம் எப்போவும் இங்கு 4 இல்லாட்டி 4:30 மணிக்கு என் பெண் என்னிடம் பேசுவாள். நேற்று நான் வெளியில் சென்றிருந்தவாள் என்னிடம் நெட் இல்லை, இன்டர்நெட் இல்லை. அதனால் அவள் கூப்பிடும் நேரம் நான் பேச முடியவில்லை. மெசேஜ் மட்டும் போட்டிருந்தாள். இந்த மாதிரி வேலையை பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாள். அதற்கு நானும் பதில் போட்டிருந்தேன். அதன் பிறகு அவளும் சொல்லவில்லை, நானும் கேட்கவில்லை. கூப்பிட்டு பார்த்தேன், ஃபோன் எடுக்கவில்லை. இதே போலத்தான் 300 தடவை செய்தாள். அப்போது என் பையன் கூப்பிட்டு சொன்னான், அம்மா, தங்கை இன்னும் வீட்டுக்கு வரவில்லை, கோயில் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனவள் இருட்டியாகி விட்டது. இரவு 7-8 மணி ஆகிவிட்டது. ஆனால் இன்றும் வரவில்லை. கூப்பிட்டு பார்த்தாலும் பதில் இல்லை, மெசேஜ் போட்டாலும் பதில் இல்லை. நான் என்ன செய்வது? அவர்கள் வேறு ஊரில் இருக்கிறார்கள், நான் வேறு ஊரில் இருக்கிறேன். அதனால் நான் நிச்சயம் பாட்டி வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அவனும் திரும்பவும் கேட்டு பார்த்திருக்கிறான். அதற்கு பிறகுதான் சொல்லியிருக்கிறாள், மாமா உன்னை வீட்டுக்கு வரச் சொல்கிறார். ஆனால் நிச்சயம் நீ தாடியெல்லாம் எடுத்துவிட்டு சுத்தமாக குளித்து விட்டு தான் வரணும். இதுதான் அவனுடைய கண்டிஷன். அவனும் சொன்னான் என்னிடம், சரி போய்விட்டு வா என்று சொன்னேன். அதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் போகவில்லை, நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டான். சரி என்று விட்டுவிட்டேன். அது முடிந்து போன கதை. இப்போது நேற்று அவள் கூப்பிட்டு நான் வீட்டிற்கு வரவில்லை என்று சொல்லியிருக்கிறாள். அப்போது அண்ணன் கேட்டிருக்கிறான், நீ எங்கு இருக்கிறாய்? பாட்டி வீட்டுக்கு சென்றிருக்கிறாயா என்று கேட்டதுக்கு பதில் ஒழுங்காக சொல்லவில்லை. நான் வீட்டிற்கு வரவில்லை என்று மட்டும் சொல்லியிருக்கிறாள். சரி, சாதம் வைத்திருக்கிறேன், உனக்காக வைத்திருக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறான். அப்போதும் ஒழுங்கான பதில் இல்லை. உடனே நானும் அப்போது மெசேஜ் போட்டு கேட்டிருந்தேன், தங்கை வீட்டிற்கு வந்து விட்டாளா என்று. சரி என்று அவன் கூப்பிட்டு எனக்கு சொன்னான், அம்மா இப்படி சொல்கிறாள், ஒன்றும் புரியவில்லை, எங்கு இருக்கிறாள் என்றும் தெரியவில்லை. நான் சொன்னேன், மாமாவிடம் கூப்பிட்டு கேள் வந்திருக்கிறாளா என்று. உடனே அவனும் சரி என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டான். பிறகு 10 நிமிடம் கழித்து திருப்பி கூப்பிட்டான். அப்போது என்ன சொன்னான் தெரியுமா? மாமா இங்கு வரவில்லை என்று சொல்கிறார் என்று சொன்னான். எனக்கு திடுக்கிட்டது. அங்கும் போகவில்லை என்றால் எங்கு சென்றிருப்பாள் என்று நான் நாமா எழுதி ஆரம்பித்து விட்டேன். இன்று அவளுக்காக நாமா எழுதுகிறேன். அதன் பிறகு அவன் சொன்னது, மாமா இங்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டு அம்மாபாடு போய்விட்டால் பிள்ளைகளை இங்கே விட்டுவிட்டு நான் பொறுப்பெடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவள் ஃபோட்டோவை அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அங்கு தான் இருக்கிறாள். அது வாயை விட்டு இங்கே தான் இருக்கிறாள் என்று சொன்னால் என்ன? சொல்லக்கூடாதா? அது சொல்லாமல் இருந்ததால் அண்ணன் எவ்வளவு தவித்திருப்பான் அவளை காணவில்லை என்று. அவளும் பொறுப்பில்லாமல் இப்படி பேசலாமா? இது சரியா என்று நான் தவித்து கொண்டு அவனிடம் பேசிக்கொண்டு இருந்த நேரம் எனக்கு என் தோழியிடம் இருந்து கால் வந்தது. அப்போது நான் அதை கட் பண்ணிவிட்டு என் பையனிடம் பேசி முடித்துவிட்டு என் தோழியை கூப்பிட்டேன். என்ன ஆச்சரியம்!
வேடிக்கை, அற்புதம் என்று விதவிதமாக நீங்கள் சொல்லலாம். ஏனென்றால் திடீரென்று என் தோழி அபயாம்பிகை பாடல் மற்றும் அபயாம்பிகை விளக்கம் அனுப்பியிருந்தார். அனுப்பி கேட்டு எப்படி இருக்கு என்று சொல்லுங்கள் என்று சொன்னாள். அபயாம்பிகை அம்மன் மயிலாடுதுறை கோவில், தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ள கோவில். நாங்கள் மூவரும் தனுசு ராசி. இந்த அற்புதத்தை என்னவென்று சொல்வது? அந்த நேரம் அந்த பாட்டு காதில் கேட்டு நான் மிகவும் நன்றாக இருக்கிறது, இதை வாசித்தல் மட்டும் பத்தாது, பாடுங்களேன் என்று சொன்னேன். நானா பாடுவதா என்று கேட்டார். இல்லை, பாடுங்கள். நீங்கள் பாட்டு என்று போட்டுவிட்டு வாசித்தால் என்ன அர்த்தம் அப்படி கேட்டேன். அதற்கு சரி பாடுகிறேன், 100 பாடல்கள் இருக்கிறது, இது முதல் பாடல் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். எனக்கு என்ன தோன்றியிருக்கும் சொல்லுங்கள்? மிகவும் இக்கட்டான நேரத்தில் நான் தவித்து கொண்டு இருக்கும்போது என் அம்மா அபயாம்பிகை அவர்கள், நான் இருக்கிறேன், என் பாடலை கேளு என்று சொல்வதைப் போல் இல்லையா? என் குலதெய்வம் பெரியநாயகி அம்மன் நிச்சயம் செய்கிறாள், பார்த்து கொண்டு இருக்கிறாள், பிள்ளைகளை நிச்சயம் பாதுகாப்பாள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுவதுமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அம்மன் பாட்டு மற்றும் விளக்கம் கேட்டு நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் தோழியிடமும் கூப்பிட்டு சொன்னேன். நீங்கள் கூப்பிடும் நேரம் என் பையன் என்னிடம் பேசிக்கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் நீங்கள் அனுப்பிய பாட்டு. அப்போது என் தோழி சொன்னால், நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று என்பது எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு இன்று பாட வேண்டும் என்று தோன்றியது. அதனால் அனுப்பி பாடுற கேட்டீங்களான்னு வேற நான் கேட்குறேன், நானே வம்ப இழுத்துக்கிறேன் என்று சொல்லி கலன்னு சிரித்தார். ஆமாம், நீங்கள் தான் வம்பு இழுக்கிறீர்கள், ஆனால் இப்போது நான் பிடித்து கொண்டேன் என்று நான் சொன்னேன். ஐயோ மாட்டிக்கொண்டேனே, இனி பாட்டு தினம் அனுப்பணுமே அப்படி என்று சொன்னார். ஆமாம், பாட்டு அனுப்புங்கள் என்று சொன்னேன். இதுதான் நடந்தது. என் பெரியநாயகி அம்மாவுக்கு நன்றி, அபயாம்பிகை அம்மாவுக்கு நன்றி. நன்றி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.